இது வந்து கையில் பிடிச்சிப்பா. கேமரா இங்கே இருக்குது. ஸ்டீபனு ஸ்டீபனு இப்படிலாம் நீ செய்யலாமையா? உனக்கு வேலை பிடிச்சி கொடுத்ததுக்கு எனக்கு தண்டனை எதுனா? ஒரு கால் நாள் எடுத்து நான் வருவேன். வாங்க இல்லை நீ உனக்கு வேலை பிடிச்சி கொடுத்ததுக்கு எனக்கு தண்டனையான்னு கேட்டேன். ஏயா நீ சொகுசா தூங்கிக்கிட்டு இருக்கிற, நான் என்னமோ உனக்கு உனைய தேடி அழிஞ்சிட்டு இருக்கிறேன். சொகுசா சொல்கிறேன், பசங்க சொல்லுவேன், பசங்க சொல்லுவேன். அங்கே சாதத்தை யாரா பிரிக்கிறது? ஸ்கூலு வீடா இது? ஒரு மரியாதை உனக்கெல்லாம் தெரியுமா தெரியாதயா? உள்ள உங்கள் வீட்டுக்காரன் மட்டும் நான் சொல்லிட்டு 2 வாட்டி சொல்லிட்டு வந்தேன். நேற்றுக்கு சொன்னேன், இன்னைக்கு சொல்லிட்டு வரேன். ஒரு மரியாதை வேணாம்? இதெல்லாம் ஒரு மரியாதையா? ஒரு வேலை செய்கிறவனு, ஒரு வேலைக்காரனுக்கு இதெல்லாம் ஒரு மரியாதையா? இல்லை நாளைக்கு திருவிழா இருக்கு. வேறு நாளைக்கு திருவிழாயா? கும்பலாக இருக்கும். காலெலாம் இது பண்ணேன். இதே தான் சொல்லிட்டு போகிற ட்ரெஸ்ஸை நீ அங்கே கட்டி போட்டு வந்திருக்கிற. உன் வீட்டுக்காரம்மா வீட்டுக்கே வரலன்னு சொல்லுது. இப்போ நீ வீட்டுக்குள்ளே இருக்கிற. வீட்டுக்கே வரல, சும்மா ஃபேமிலி பிரச்சனை. இதெல்லாம் போய் பேசாத ஸ்டீபனு. சத்தியமான இப்போ தானே வந்தேன். சத்தியமாக சொல்கிறேன், இதெல்லாம் இப்படிலாம் போய் பேசவே பேசாத. என்னதான் உண்மை சொல்கிறேன், போதுமா? நீ எங்கே போனால் சொல்லி இந்த பொய் பேசாதான் நான் சொல்கிறேன். பொய் பேச ஏன் நேற்று காலைல திருண்டு போயிருக்கிறேன், ட்ரெஸ்ஸை மாற்றிருக்கிறேன். உன் ட்ரெஸ் அங்கே தான் கிடக்குது. ஆமாம், அங்கே சர்ச்சா இருந்துச்சு. ஆமாம், டச்சப்லாம் பண்ணி விட்டேன். எங்கே பண்ண? டச்சப் பண்ணி விட்டு தான் வந்தேன். எங்கேயா பண்ண டச்சப்? எங்கேயா பண்ண? அவங்க மிஸ்ஸுக்கே தெரியும். யாருக்கு டச்சப்? எங்கே பண்ண? அது எழுதி டச்சப் தான் வந்தேன். பொய் பேசணும் வச்சுக்க ஸ்டீபனு, இது நல்லது கிடையாது உனக்கு. வாங்க நாளைக்கு வேலையை முடிச்சு விடுங்க. சாதத்தை அவங்க காலைல வந்துடுங்க சீக்கிரம். நாளைக்கு வரலாம். நான் வீட்டில் இங்கே வந்து நான் இங்கேயே உட்காந்துருப்பேன். அந்த மிஸ் என்னை விட மாட்டேங்குது. இவங்களுக்குலாம் உன் காசை உனக்கு முழுச நீ வாங்கிட்டு போயிருக்க. ஒரு வார்த்தை சொன்னீங்கன்ட்ட உன்னை நான் பேசிட்டு தானே விட்டு போனேன். ஃபுல் காசை வாங்கிட்டு போய் நீ இது பண்ணிட்டு கிடக்குற. இப்போ இவங்களுக்குலாம் எனக்கு சம்பளம் பேசி ஏன் காசை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. சரி, நாங்கள் வந்துடுறேன். நல்ல மாதிரியாக அந்த வேலையை முடிச்சு விட்டு போயிரு, அவ்வளோதான் சொல்லுவேன். சரிண்ணே. இல்லைன்னா நான் இங்கே வந்து உட்காந்துக்குவேன், படிக்கட்டிலே உட்காந்துருப்பேன், அவ்வளோதான். நான் படிக்கட்டிலே உட்காந்துருவேன். வேலைக்காரு நான் எனக்கு நீங்கள் தான் சோறு போடுற மாதிரி ஆயிரும். படிக்கட்டிலே உட்காந்துருவேன். அப்புறம் என் லோலாய் உனக்கு தெரியும். நீ எனக்கு கொடுத்த லோலாயோட நான் உனக்கு மேலே லோலாய் கொடுத்துருவேன். அதை நல்லா தெரிஞ்சுக்கா, மரியாதையாக இருந்துக்கா. சரி, நாளைக்கு நீ கோயிலுக்கு வரணும்னு வச்சுக்க, அப்புறம் நடக்கிறதே வேற. வீடு தேடி வர மாதிரி வச்சுக்கிட்டேன். ஆமாம், சாணம் அவுக்கணும்ல, அதையும் பார்க்கணும்ல. அப்படியே இருக்கு. ஆமாம், அது தொல்லை யாருக்குமா? டச்சா பண்ணிட்டு வர சொல்கிறேன். நான் பண்ணேன்னு கேளுங்க டீச்சர். ட்ரெஸ்ஸு மாற்றினேன், இட்லி தின்ன, கேசரி எல்லா டீச்சரும் சொல்லுதுங்க. இப்போ தான் தின்னுட்டு போகிறான். ஏயா அடுத்தவங்க வார்த்தையை நீ ஏயா எடுத்துக்கிறேன்? உழைச்சி தின்னியா? எதுக்கு அடுத்தவங்க காசு உனக்கு? அலெக்ஸ் செத்து போனான்ல, அவன் எவனை செத்து போனான் உனக்கு என்ன? சரி, ரைட்டு. முந்தானத்தை ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகிட்டுன்னு ஓடி போயிட்டேன். இன்னைக்கு ஒருத்தர் செத்து போயிட்டான்ட்டு போனேன். இதெல்லாம் உனக்கு தேவையா? இதுல வேலையை செஞ்சு முடிச்சவன சொல்றப்ப எவ்வளவு பொய் சொல்றப்ப நீ பொய் சொல். இங்க பார், நீ செஞ்ச வேலையை வந்து பார். நீ செஞ்சு வச்சுட்டு போன ஒரே நாள் வேலை தான், அரை நாள் வேலை. ஆறுமுகம் செஞ்சு வச்சுட்டு வேலை போனது. அதுக்கப்புறம் ஒரு பிரஸ் மயர் கூட தொடலை. இந்த பொய் பேச ஸ்டீபனு, நீ பிரஸ்ஸா தொட்டன்னு சொன்னீங்கன்னா பொய் பேசக்கூடாது. நல்ல மாதிரியா வந்துட்டு போயிரு, வேலையை முடிச்சு விட்டுரு. இதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. இதுக்கு மேலே வர்றதுன்னா அப்புறம்
என் குணம் உனக்கு தெரியும்.